ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் 11ஆம் அத்தியாயம். யானைகள் மற்றும் முதலைகள் வேடமிட்ட அமைச்சர்களுக்கு இடையேயான போர் மற்றும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களை மீட்டது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசனே, குபேரனின் 2 அமைச்சர்களும் பிராமணரின் சாபத்தால் மயங்கி மிகவும் துயரமடைந்தனர். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே அந்த யாகத்தில் கலந்து கொண்டார். தன்னிடம் அடைக்கலம் தேடி வந்த 2 அமைச்சர்களிடம் அவர் உரையாடினார். எனது வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த யாகத்தில் நீங்கள் இருவரும் துன்பப்பட்டீர்கள். பிராமணர்கள் கூறியதை புரட்டவோ அல்லது தலைகீழாக மாற்றவோ எனக்கு சக்தி இல்லை. நீங்கள் இருவரும் சிங்கமாகவும் யானையாகவும் மாறுகிறீர்கள். உங்களுக்கு இடையில் போர் மூளும் போதெல்லாம் என் அருளால் நீங்கள் இருவரும் முந்தைய வடிவங்களை மீண்டும் பெறுவீர்கள் என்று பரமபுருஷர் கூறினார். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசனே, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இதை கூறியதும் மன்னன் குபேரனின் 2 மகன்களும் முதலையாகவும் யானையாகவும் மாறினர். ஆனால் அவர்கள் தங்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைவில் கொண்டனர். கண்ட்நாத் முதலையாக மாறி கோமதி நதியில் 100கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து வந்தார். அவர் கொடூரமானவர், மிகவும் ஆபத்தானவர், எப்போதும் சீற்ற நிலையில் இருந்தார். பர்ஷ்வமௌலி காட்டில் 4 தந்தங்களை கொண்ட யானை தோன்றியது. அவரது உடல் கரும்பு போல கருப்பாக இருந்தது. அவரது முதுகு 100 வில் உயரமாக இருந்தது. இந்த பெரிய யானை பங்குல், குராப், குண்ட், புதர், கரும்பு, மூங்கில், வாழைப்பழம், போஜ்பத்ரா, கஞ்ச்னர், பிசாசர், அர்ஜுனர், மந்தர், பகையன், அசோகா, நியன், மா, சம்பா, சந்தனம், எலுமிச்சை, பிஜோரா, பேரிச்சம்பழம், பீப்பல் மற்றும் அம்ரா, மா மற்றும் குமுக, புகிபல் போன்ற மரங்களால் சூடப்பட்ட பரந்த ரைவதக காட்டில் சுற்றி திரிந்தது. ஒரு முறை வைசாக மாதத்தில் அந்த யானை மலை குகையிலிருந்து வெளியே வந்து தனது சீடர்களுடன் கோமதி கங்கை நதிக்கு சாப்பிட எக்காலம் ஊதி வந்தது. தண்ணீரில் குளித்த யானை தனது தும்பிக்கையை சுற்றி தனது தும்பிக்கையிலிருந்து வரும் தண்ணீரை கொண்டு அனைத்து இளம் யானைகளையும் நீராட்டியது. அதன் இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்க இயலவில்லை. இந்த போராட்டத்தில் 55 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஒன்றுக்கொன்று சண்டையிட்டு அவை இழுத்துச் சென்றன. இந்த நிகழ்வு நல்லொழுக்கமுள்ள மக்களின் விழிகளுக்கு முன்பாக வெளிப்பட்டது. இவ்வாறு காலத்தின் கண்ணிகளால் பாதிக்கப்பட்டு வெல்லப்பட்ட பெரிய யானை தனது கடந்த கால நிகழ்வுகளை நினைவில் கொண்டு அன்பான பக்தியுடன் பகவான் ஸ்ரீஹரியின் பாதங்களில் தஞ்சம் புகுந்து அவற்றை குறித்து சிந்திக்க தொடங்கியது. கஜேந்திரன், கிருஷ்ணா, கிருஷ்ணா, அர்ஜுனா, ஷியாம அவதாரம் எடுத்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நண்பரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு எனது வணக்கங்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே, தாங்கள் எனது வணக்கத்தை பெறுவீராக. பரமபுருஷரே, பரம தூயவரும் நல்லொழுக்கம் உள்ளவருமானவரே, பரமபுருஷரே, பகவானே, தாங்கள் என்னை காப்பாற்றுங்கள். பாவத்தின் பிடியிலிருந்து என்னை காத்தருளுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், முதலை பிடித்த யானையின் பாதத்தை நினைத்து கொண்டிருப்பதை அறிந்த மன்னர் கருடனின் மீது அமர்ந்திருந்த ஏழை அன்பான பகவான் ஸ்ரீஹரி மிகுந்த வேகத்தில் ஓடி வந்தார். கருடனிடமிருந்து இறங்கி ஓடிய போது முதலையின் மீது தனது சக்கரத்தை வீசினார். சக்கரம் அங்கு செல்வதை அடைவதற்குள் முதலையின் அற்புதமான தலை அதன் தலையிலிருந்து பிரிந்தது. வறுமையை அடைந்து செல்வம் தொலைந்தது போல இதன் பிறகு சக்கரம் கோமதி குளத்தில் விழுந்து பெரும் சப்தம் எழுப்பியது. அது அங்கு ஒரு ஆழமான வெற்றிடத்தை உருவாக்கியது. அது கல் கொத்துக்களிலும்
சக்கரம் குறிக்கப்பட்டிருந்தது. அதன் மோதிரத்தை தேய்த்ததன் மூலம் மங்களகரமான சக்கர தீர்த்தம் அங்கு தோன்றியது. அரசரே, அந்த சக்கர தீர்த்தத்தை கண்டதன் மூலம் ஒரு பிராமணரை கொன்ற பாவத்திலிருந்து ஒருவர் விடுபடுகிறார். அதன் தலை துண்டிக்கப்பட்டவுடன் முதலை அதன் அசல் வடிவத்தை மீண்டும் பெற்றது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் யானை அதன் தெய்வீக வடிவத்தை அடைந்தது. பின்னர் பகவான் ஸ்ரீஹரியை வலம் வந்து வணங்கி துதித்த பின்னர் குபேரனின் மைந்தர்கள் இருவரும் கூப்பிய கரங்களுடன் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பினர். அவர்கள் சென்று விட்டனர். தேவர்கள் மலர்களை பொழிந்து ஆரவாரம் செய்ய தொடங்கினர். இறைவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தனது நேரடி இருப்பிடத்திற்கு சென்றார். மனிதர்களில் சிறந்தவரான சக்கர தீர்த்தத்தின் இந்த கர்ச்சனை கேட்பவர் சக்கர தீர்த்தத்தில் நீராடிய பலனை பெறுகிறார். அதில் எந்த ஐயமும் இல்லை. யானை மற்றும் முதலையின் இந்த புனிதமான கதையை ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதுடன் கேட்பவரின் தீய கனவுகள் அழிக்கப்படுகின்றன. மேலும் அவருக்கு நல்ல கனவுகள் நிச்சயமாக காட்டப்படுகின்றன. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் துவாரகா காண்டத்தின் நாரத மாமுனிவருக்கும் பகுலாஸ்வ மன்னருக்கும் இடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான சக்கர தீர்த்தத்தின் தோற்றம் குறித்தது. யானையும் முதலையும் சாபத்திலிருந்து விடுதலை என்ற தலைப்பு கொண்ட 11ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.